அன்பார்ந்த பொதுமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஸோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்றதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம தலைவன் SV விஜயராகவனை பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் இந்த போலி ஆவணம் தயாரித்தல் அப்படின்ற கேஸில் உள்ளே போயிருந்தார் இல்லைங்களா. ஸோ ஃபைனலாக தலைவனுக்கு பெயில் கிடச்சிருக்கு. ஸோ ஜாமீனில் தலைவன் வெளியே வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தலைவன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த FIR அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த FIRல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி பெயில் வாங்கிட்டு தலைவன் வெளியே வந்தார் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் myV3 அப்படின்ற ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த KYC அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்ன, ஸோ தலைவன் சக்தி ஆனந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பற்றியும் தான். ஸோ ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அஜித், நம்ம சேனல் AK Virtual Speeches. SV விஜயராகவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருஜி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக பெயில் வாங்கிக்கிட்டு ஜெயிலிருந்து ஜாமீன் மூலியமாக நலமுடன் வீட்டுக்கு வந்து விட்டார். இப்போலாம் தலைவனுக்கு எந்த ஒரு நெஞ்சுவலி பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வர்றதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது ஒரு சைடு இருந்தாலும் தலைவனை உள்ளே வைக்கும்போது இந்த FIR அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை சைபர் கிரைம் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய முத்து இந்த SV விஜயராகவன் மேலே கேஸ் போட்டிருந்தாரு. ஸோ SV விஜயராகவன் நடத்தக்கூடிய சித்வா ஹெர்பல் அண்ட் ஃபுட் அப்படின்ற இந்த கம்பெனியிலேருந்து தான் இந்த myV3 அப்படின்ற கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டை இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ் அடிப்படையில் SV விஜயராகவன் வச்சுருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸை அதோட நகலை அமிச்சோம். ஸோ அவங்க செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் போலியானது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மெயில் அமிச்சாங்க. ஸோ அந்த மெயில் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் SV விஜயராகவனை கைது பண்ணி விசாரணை பண்ணி அவர் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலத்தை அடிப்படையில் தான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ருக்மணியும் அதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவன் இந்த நேச்சுரோபதியில் PhD வாங்கின அந்த ஒரு போலியான பட்டங்களை வச்சுக்கிட்டு தான் தலைவன் தன்னோட கம்பெனி தன்னோட ப்ராடக்ட்ஸ் மக்கள்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி விற்றுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த போலி ஆவணம் மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் தலைவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி FIRல சொல்லப்படுது. இவ்வளோதான் FIRல சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த FIR ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது தலைவனுக்கு பெயில் கிடச்சிருக்கு. ஸோ பெயிலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் தலைவன் சைட்லேருந்து, அதாவது SV விஜயராகவன் சைடில் இருக்கக்கூடிய அட்வொகேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் சித்வா ஹெர்பல் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை myV3 கம்பெனிக்கு கொடுக்கல, நாங்கள் வி கேர் ஹெர்பல் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். ஸோ அந்த கம்பெனிலேருந்து தான் myV3க்கு இந்த ஃபுட்ஸ்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசோக் ஸ்ரீநிதி இருக்கார் இல்லைங்களா, அவர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SV விஜயராகவன் சேல் பண்ணக்கூடிய இந்த கேப்சூல்ஸில் க்ரௌன் மெம்பராக இருக்கவங்க 1,21,000 ரூபா கட்டி myV3 ஆட்ஸ் அந்த ஒரு கம்பெனிகிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 டப்பா வாங்குறாங்க. ஒவ்வொரு டப்பாலையும் 96 மாத்திரைகள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3,840 மாத்திரைகள் இருக்கும். ஸோ இந்த மாத்திரைகளை ஒரு நாளைக்கு 2 மாத்திரை அப்படின்னு சாப்பிட்டா கூட இந்த மாத்திரை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5.5 வருடங்கள் ஆகும். ஆனால் இந்த மாத்திரையோட எக்ஸ்பிரி டேட்டே பார்த்தீங்க அப்படின்னா 3 வருடங்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பவர்ஃபுல்லான மாத்திரையை எப்படி சேல் பண்ணுறாங்க? ஸோ எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சுமே மக்கள் சாப்பிடுவாங்க. அதனால் SV விஜயராகவனை வெளியே விடக்கூடாது. அப்படி வெளியே விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தலைமறைவு ஆயிடுவார், இல்லை அப்படின்னா ஆதாரங்களை அழிச்சிருவார், இல்லை அப்படின்னா சாட்சியை அச்சுறுத்துவார், மிரட்டுவார் அப்படின்னு சொல்லி அசோக் ஸ்ரீநிதி தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ கடைசியாக நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, SV விஜயராகவனை எடுத்து விசாரிக்கிறதுக்கு காவல்துறைக்கிட்ட எந்த ஒரு சாட்சியும் இல்லை. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு 10,000 ரூபா அப்படின்னு சொல்லி 2 பேர் இந்த நிபந்தனை ஜாமீன் மூலியமாக விண்ணப்பிச்சனால அவருக்கு ஃபைனலாக பெயில் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் SV விஜயராகவன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இந்த ஒரு விசாரணைக்காக அவர் ஒத்துழைச்சிருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த ஜெயிலில் சில நாட்கள் இருந்தார் இல்லைங்களா. ஸோ அதோட பேர் அடிப்படையில் இவர் பார்த்தீங்க அப்படின்னா நிபந்தனை ஜாமீனில் விடுறோம். இவர் எவ்ரி மண்டே திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு போகணும். ஸோ இவரோட நிரந்தர முகவரியை கொடுக்கணும், எங்கேயும் ஓடி போயிடக்கூடாது, தலைமறைவாயிடக்கூடாது. ஸோ அப்படி ஆகுறாரு அப்படின்ற பட்சத்தில் காவல்துறை பார்த்தீங்க அப்படின்னா இவர் மேலே மனு போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக SV விஜயராகவனும் இப்போது பெயில் மூலியமாக வீட்டுக்கு சேர்ந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் SV விஜயராகவனை பார்க்கணும். ஸோ அது ஒரு சைடு இருக்கையில் நம்ம
மைவி3 ஆட்ஸோட சச்சி ஆனந்த் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம் மெம்பரோ பிஎம் மெம்பரோ வந்து நீங்கள் அப்டேட் பண்ண தேவையில்ல. அதுக்கு மாறாக இருக்கக்கூடிய இந்த கிரவுண்ட் மெம்பராக இருக்கட்டும், டைமண்ட் மெம்பராக இருக்கட்டும், கோல்டு மெம்பர், சில்வர் மெம்பர், ஸோ சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரௌன் இவங்கெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும். ஆனால் ஓஎம்ஓ பிஎம்ஓ வந்து அப்டேட் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் வந்து மீதி 2 மெம்பராக இருக்கக்கூடிய ஓஎம் மெம்பரோ பிஎம் மெம்பரோ வந்து அப்டேட் பண்ண தேவையில்ல கேஒய்சி அப்படின்றது எனக்கு தெரில. மேபி எனக்குமே இது வந்து உள்குத்தாக இருக்குமோ அப்படின்றது டவுட்டாக இருக்குது. ஏன்னா மீதி 4 மெம்பர் வந்து பண்ணணும், ஆனால் ஓஎம்ஓ பிஎம்ஓ வந்து பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணக்கூடிய சில 4 மெம்பர் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்டேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணி அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து வேறு ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து உங்கள் ஃபோனுக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் தான் வந்து ரெசல்யூஷன் பிரச்சனை வராது அப்படின்றாங்க. ஏங்க உலகின் நம்பர் 1 கம்பெனியாக மாற போகிறேன்னு எவ்ரி வீடியோலையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ரெசல்யூஷனை கூட வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அப்லோட் பண்ண முடியாதா? ஏன் வந்து மக்களை இவ்வளோ துன்புறுத்துறீங்க? இன்னொரு ஃபோனில் எடுத்து அதுக்கப்புறம் இந்த ஃபோனுக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண சொல்கிறீங்க. இதையே திரும்ப திரும்ப வேறு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன அப்படின்றதே தெரில. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கையில் நம்ம மக்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கதறிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி கேஒய்சி அப்டேட்டில் கூட வந்து நாங்கள் வந்து உலகின் நம்பர் 1 ஆக போகிறோம், இந்த எலெக்ஷன் பிரச்சனை இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வேறு லெவலில் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், கண்டிப்பாக வந்து 2026 வந்து நாங்கள் உலகின் நம்பர் 1 கம்பெனியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கமெண்ட்டு அப்படின்றத பார்ப்போம். இந்த 2 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வீடியோ போடுங்க சார், அப்லோட் பண்ணுங்கள், உங்கள் குரல் கேட்டாலே வந்து எனர்ஜி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு என்ன வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா, 2 நாளைக்கு ஒருக்க வீடியோ போடுங்க அப்படின்றாரு, எனர்ஜி வருதுன்றாரு. ஒருவேளை தலைவன் வீடியோ போடாமல் இருக்கனால மக்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்களோ என்னமோ. கிட்டத்தட்ட 2-3 மாதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசு வராது அப்படின்ற மாதிரி தலைவன் சொல்லிட்டாரு. இதனால் வந்து நீங்கள் டெய்லி வீடியோவாவது போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஓடாமல் இருக்கீங்க, அதனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 பொருள் வந்து அத்தனையுமே வந்து அருமையாக இருக்குது. ஸோ கொஞ்ச காலத்தில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வியாபார வந்து புரட்சியை வந்து நாங்கள் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வியாபார புரட்சி, உலகத்தில் எவ்வளவோ வந்து கம்பெனி இருக்குது, எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் சொல்லிக்கொள்ளாததை வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை வாழ வைத்து வாழும் தெய்வம் வந்து சக்தி ஆனந்த் சார், வளர வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க. வாழ வைத்து வாழ்கிறாரா? இப்போ 2 மாதமாக கொஞ்சம் வாழ வைக்காமல் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்க போகிறாரு அப்படின்ற தெரில. மக்கள்லாம் ரொம்ப கதறிட்டு இருக்கிறாங்க. நிறைய வட்டி கட்டணும், நிறைய கடன் இருக்குது, தயவுசெய்து வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வராரா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் பணம் எப்போ வரும்னு கிடைக்கும்னு சொல்லவே இல்லையோ, யோ பலையாளியா நீ அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆமாங்க, தெளிவாக இருக்கிறாங்க. என்னைக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வண்டி ஓடாது, ஸோ கொஞ்ச நாள் இழுக்கிற ஆளுக்கு இழுப்போம் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு போல் சக்தி ஆனந்த். ஸோ அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கோடி லட்சியம் தெருக்கோடி நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மேபி அப்படி தான் நடந்துகிட்ருக்கு, ஏன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லைங்களா. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் நம்பர் 1 நிறுவனமாக ஆக போகிற மாதிரியாக பேசுகிறான், பஸ் ஸ்டாண்டில் இஞ்சி பரப்பாக வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். ஆகுன்னா வந்து உலகத்தில் நம்பர் 1 கம்பெனி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உலகின் நம்பர் 1 கம்பெனினா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், சக்தி ஆனந்த் பேசுகிறதெல்லாம் வந்து ஏதோ இஞ்சி பரப்பாக வைக்கிற மாதிரி தான் இருக்குது. உலகின் நம்பர் 1 கம்பெனியாக இருக்கக்கூடிய நிறைய கம்பெனி வந்து இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க கிடையாது. நாங்கள் வந்து ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே வாய் உதாரணம் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா பேரில் மைவி3 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்து அப்டேட் பண்ணுமா, இல்லை எங்கள் அம்மாவோட, அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எங்கள் அம்மாவோட அக்கௌண்ட்டை வந்து அவங்க பேரை வச்சு நான் மைவி3 வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் பேங்க் அக்கௌண்ட் வந்து என்னோட தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சொல்லுங்கள், எங்கள் அம்மாவோட பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணுமா, இல்லை ஏன் பேன் கார்டை அப்லோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு மை ஃபேக் 3, நீங்கள் பாருங்கள், மைவி3ன்னு வச்சுருந்தா கூட பரவாயில்ல, அதுலேயே மை ஃபேக் 3 அப்படின்றவர் கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ மைவி3 சப்போர்ட்ரு, நீங்கள் வந்து ப்ரொஃபைல் நேமை வந்து மாற்றிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள், அந்த பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
ஸோ அதுக்கு இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஒரு மைவி3 அக்கௌண்ட்டுக்கு என்னோடய அக்கௌண்ட்டை வச்சு யூஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மாவோட ஒரு மைவி3 அக்கௌண்ட்டுக்கும் இன்னொரு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட பேர்லேயே வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஆனால் ஐடி மட்டும் வெவ்வேறையாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், நான் வந்து யாரோட பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த மை_fake3 அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளினியர்கிட்ட கேட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவருக்கே வந்து ஆன்சர் தரல. ஸோ இந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து வெவ்வேறு பேரில் வெவ்வேறு அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எப்படி பதில் சொல்ல போகிறாங்க என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. அதையும் தாண்டி நான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்மளோட வீடியோக்கிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மைவி3 குஞ்சான்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து நம்மளை கழுவி ஊற்றுவாங்க, திட்டுவாங்க. ஸோ அப்படி திட்டக்கூடிய நிறைய வந்து இந்த மைவி3யில் இருக்கவங்கள நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னங்க சொல்கிறது, உங்கள் மைவி3 ஓனர் இருக்கார் இல்லைங்களா, சக்தி ஆனந்த், அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேளுங்க. நெகட்டிவாக போடுற யாரையுமே நீங்கள் நெகட்டிவாக திட்டாதீங்க. அது நம்முடைய பண்பு இல்லை, அது நமக்கு அவசியம் இல்லை. அவங்க என்னவோ கருத்து ஸ்பிளிட் போட்டோம், தனிமை விமர்சனம் தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கங்க, முடிஞ்சால் 2 பாசிட்டிவ் கமெண்ட் போடுங்க. அதை தாண்டி நெகட்டிவாக எந்த கமெண்ட்டையும் பதிவு பண்ண வேண்டாம். அது நம்முடைய பண்புக்கு அழகல்ல. ஏன்னா நம்ம கம்யூனிட்டி டிக்னிட்டி நம்ம தான் காப்பாற்றிக்கணும். ஸோ யார் யாரும் ஃபைட் பண்ணுறதோ அவங்களோட மல்லு கட்டுறதோ நமக்கு அவசியம் இல்லை. ஒன்று ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, கொஞ்சம் பேர் உணர்ச்சி வசப்பட்டு எங்கே போய் தப்பு சொல்லிட்டியா உடனே போய் என்ன பண்ணுறீங்க, அவங்க கூட போய் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி போடுறீங்க. அப்படி அவசியம் இல்லை. அவர்களும் நண்பர்கள் தான். பார்த்தீங்களா, உங்கள் சக்தி ஆனந்தே வந்து என்ன திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவரோட பேச்சையுமே மதிக்காமல் நிறைய பேர் வந்து திட்டுவீங்க. அதுக்கு மேலே அவங்களெலாம் என்ன சொல்கிறதே அப்படின்றதே தெரில. போய் தொலைங்கடா, எப்படியோ திட்டுங்க, என்னமோ பண்ணுங்கடா, உங்களெல்லாம் வந்து கண்டுக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து தட்டி நிற்கும். அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் கதறிக்கிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி சக்தி ஆனந்தனையே வந்து ஓட ஓட நீங்கள் விரட்ட போகிறீங்க. ஸோ அதுவும் நடக்கும். கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சக்தி ஆனந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளை வந்து வாங்குங்க. ஸோ நம்மளை வந்து திட்டுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொருளை வாங்கி மற்றவங்க கிட்ட சொன்னால் தான் வந்து நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம். கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கம்பெனி இருக்குமா இருக்காதா, ஓடு மோடான்னு கேட்குறாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பொய்யாக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மட்டும் தான், உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ அது நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வாங்க ஆரம்பிங்க. ஸோ பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து அமைதிப்படுத்தணும்னா நீங்கள் பொருளை வாங்கணும். பதிலடி என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே நம்ம ஸ்டோரில் போய் நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ, ஒரு பேஸ்ட் இருக்கா, எங்கேயோ வாங்கி பல்லு வளர்க்குறோம், ஏன் நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, எங்கேயோ மசாலா தூள் வாங்குறோம், ஏன் நம்ம மசாலா யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி சோப்பு, எவ்வளோ டாய்லெட் நீர்லேருந்து ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட குறி எல்லாமே பொருளை எப்படியாவது வித்தரணும், அதில் காசு கிடைக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணிடணும். நீங்கள் உறுப்பினராக இருக்கிறவங்க உங்கள் பொருளை எங்கேயோ நீங்கள் வாங்குறீங்க தானே, பல்லு விளக்காமல் இருக்கீங்க, அது ஏன் நம்ம பேசக்கூடாது. ஸோ எவ்வளோ பேர் பொருள் வாங்குவாங்க அப்படின்னே தெரில. ஆக மொத்தம் பொருள் வாங்க வீடியோலாம் பார்க்குறீங்களோ இல்லையோ பொருள் வாங்குங்க. ஸோ அப்படின்றதான் வந்து நம்ம சக்தி ஆனந்தோட கருத்தாக இருக்குது. வேடிக்கை பார்க்குறவங்களும் உள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே இந்த பேசுகிறவங்க எல்லாருமே பேச்சை குறைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து லட்சமாக கோடியாக சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து லட்சமாக கோடியாக வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு குத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆளுங்களும் ஆசைப்பட்டு நிறைய பொருட்கள்லாம் வாங்கி நிறைய பேர்த்த சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ நம்ம கம்பெனி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் கையில் கிடச்சிக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் கையில் கிடச்சிக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மட்டுமல்ல உங்களை சார்ந்த அத்தனை பேர் செட்டில் ஆக முடியும். பல பேர் லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் சிறப்பாக செயல்பட்டா அதுவும் பல லட்சங்களா, வாய்ப்பு இருந்தால் கோடியில் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆக மொத்தம் கசா முசான் தாங்க இருக்குது. மக்களாகிய நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்க இந்த மைவி3 பற்றி அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மைவி3க்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையை பேசுவோம். பாய், டேக் கேர்.